அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயேசுடைய திருக்காயங்களை அதிகமாக தியானித்தவர், இயேசுடைய காயங்களிலிருந்து தேன் வடியுதுன்னு சொன்னவர், கடவுளை சென்றடைவதற்கு அன்பு அவசியம், அது 4 படிநிலை இருக்கிறது என சொல்லி அதை எப்படி கடந்து போகலாம் என வழிகாட்டியவர். யார் அந்த புனிதர்? திருஹிருதய பக்தியை பரப்புவதற்கு இவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதைத்தான் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இயேசுடைய திருஹிருதய பக்தியை பரவச் செய்கிறவர்களை, அவருடைய பெயர்களை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன், அது ஒருபோதும் அழியாது என்று இயேசு சொல்லுகிறார். இந்த காணொளியை காண்கிற நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யறதோட லைக், கமெண்ட், ஷேர் செய்து திருஹிருதய பக்தியை எல்லோரும் அறியவும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருஹிருதய பக்தி புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் எப்படி தொடர்ந்து பரவி வருகிறது என்பதைத்தான் இந்த காணொளி தொடரில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இது 60 வார ஜெப தொடர், ஜெப மாரத்தான். இன்று 9வது வாரம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1090வது வருஷம் பிரான்ஸ் நாட்டில் பெர்னார்ட் அப்படிங்கிறவர் பிறந்தார். பின்னாடி அவர் பெர்னார்ட் கிளேர்வாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறார். இந்த பெர்னார்ட் நல்ல வசதியான குடும்பத்திலையும் செல்வாக்கான குடும்பத்திலையும் பிறந்தாரு. அதனால பதவிக்கோ, பணத்துக்கோ, செல்வாக்குக்கோ, புகழுக்கோ எந்த குறையும் இல்லை. நல்ல சந்தோஷமா வாழ்ந்து வருகிற ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இள வயதிலேயே அவருடைய தாயை அவர் இழந்துடுறார். இப்ப தாயை இழந்த பிறகு என்னதான் பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும் அந்த தனிமையும் துயரமும் அவரை ஆட்கொள்ளுது. இந்த தனிமையையும் அந்த வலியையும் வாழ்க்கையோட நிலையாமையையும் அனுபவித்த அவர் அந்த இடத்தில் கடவுளை நேரில் செல்கிறார். கடவுளை கொண்டு வந்து அந்த இடத்தை இட்டு நிரப்புகிறார். எனவே அதீதமாக அல்லது அதிகமாக கடவுளை நோக்கியே பயணிக்கிறார். அந்த நேரத்தில் தான் அவர் இருந்த இடத்திற்கு அருகிலே புதிதாக ஒரு துறவு மடம் வருகிறது. அந்த துறவற சபை சிஸ்டர்ஷியன் காங்கிரிகேஷன். அவர்கள் ஏற்கனவே பெனடிக்டைன் துறவற மடத்தில் இருந்தவர்கள். பெனடிக்டைன் துறவற மடமே கொஞ்சம் கடுமையாக இருக்கும் பயிற்சிகள், அங்கு உள்ள நிகழ்வுகள் எல்லாமே. அதையே அது அவ்வளவு தூரம் கடினமாக அல்ல, பழங்காலத்தில் இருந்த துறவு மடம் போல பயிற்சிகள் வேண்டும், எனவே நாங்கள் வெளியே போகிறோம் என சொல்லி பெனடிக்டைன் மடத்திலிருந்து வெளியேறி புதிய துறவற சபை சிஸ்டர்ஷியன் சபையை தொடங்கினார்கள். இவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதீதமான உடல் உழைப்பு, அதிதீவிர ஜெபம், தனிமை. ஆக இது 3ஐயும் மையமாக வைத்துத்தான் கடவுளோடு பயணிக்க அவர்கள் விரும்பினார்கள். இந்த துறவற சபை பெர்னார்ட்டை ஈர்த்தது. சில பேர் துறவற சபையில் சேர்ந்தாலே அங்கே கஷ்டமில்லாத துறவற சபை எது என தேடி போகிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் எந்த துறவற சபையில் கடவுளை நோக்கி செல்வதற்கு அதிகம் கஷ்டப்பட வேண்டுமோ, உழைக்க வேண்டுமோ, துயரங்களை அனுபவிக்க வேண்டுமோ, அந்த துறவற சபையை பெர்னார்ட் தேர்ந்து கொள்கிறார். அங்கே சென்ற பிறகு அவர் அதிகமான நாட்கள் அதீதமாக நோன்பு இருக்கிறார். பெரிய அளவில் சாப்பிட்றதே இல்லை, குறைவான தூக்கம், அதிக நேர ஜெபம். இதனாலேயே அவர் உடல் அளவிலும் வலு குறைந்தவராக, நோயுற்றவராகவே வாழ்க்கை முழுக்க இருந்தார். அவருக்கு தலைவலி, மைக்ரேன் ஹெட்டேக் இருந்தது, அவருக்கு செரிமான பிரச்சனை இருந்தது, அவர் உடலிலே இரத்தம் குறைவாக இருந்தது. இவை அனைத்தோடும் அவர் தொடர்ந்து இயேசுவையும் இறைவனின் அன்பையும் நோக்கி அவர் பயணிக்க தொடங்கினார். ஆக கடவுளோடு அவர் அதிகம் பயணிக்க கடவுளுடைய அன்பை அவர் சுவாசிக்க தொடங்குகிறார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை அவரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் அதிகமாக கடவுளை தியானிக்கிறீர்களே, கடவுள் யார், கடவுள் எப்படி இருப்பாருன்னு கேட்கிறாங்க. உடனே பெர்னார்ட் சொல்லுகிறாரு, கடவுள் அன்பாய் இருக்கிறார். அவ்வளவுதான். அவர் புதுமை செய்கிறாரா, செய்யலையா, அவர் பெரிய வல்லவரா, அதெல்லாம் இல்லை. அவர் அன்பாய் இருக்கிறார், அது மட்டுமே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்றார். இந்த பெர்னார்ட் தான் அதிகமா இயேசுடைய திருக்காயங்களையே யோசித்து அதையே தியானித்தவர். திருக்காயம் நான் உடனே நினைக்கிறது அவர் கையில் இருந்த காயங்கள், காலில் இருந்தது, விழாவில் இருந்தது, அது மட்டும் இல்லை, உடல் முழுக்கவே கிழிக்கப்பட்டதுதான் இயேசுடைய காயங்கள். ரோமியர்கள் தண்டனை கொடுக்கிறதுல அவ்வளவு கொடூரமானவர்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அதை கேள்விப்பட்டு இருக்கலாம். பெரிய ஒரு ஆடிட்டோரியம் கட்டி, பெரிய கிரவுண்ட் கட்டி, அதுக்கு நடுவில் விலங்கு அவுத்து விட்டு, குற்றவாளியை அவுத்து விட்டு 2 பேரும் சண்டை போடணும். விலங்கு, கொடூர விலங்கு அந்த குற்றவாளியை
குத்தி கிழித்து கொல்லணும், அதை அந்த மைதானத்தில் எல்லாரும் அமர்ந்து கைதட்டி ரசிக்கணும். இப்படி ஒரு விளையாட்டையும் தண்டனை முறையையும் அறிமுகப்படுத்தி அதை நடத்தி காட்டியவர்களும் ரோமையர்கள். இன்னும் கூட நீங்கள் சாட்ஜிபிடியில் அல்லது கூகுளில் போய் ரோமையர்களோட தண்டனை முறைன்னு போட்டு பாருங்களேன், அவ்வளவு கொடூரமான தண்டனை முறைகள் அவர்கள் வச்சிருந்தாங்க. ஆக இயேசுடைய திருக்காயங்கள் என்பது அவர் கசையால் அடித்தார்களே, அது வெறும் ஒரு சாட்டை அல்ல. அந்த சாட்டையின் நுனியிலே அப்படியே ஊக்குகளாக, குண்டுகளாக, இரும்பு கொக்கைகளாக தொங்கிக் கொண்டே இருக்கும். அதை வைத்து அடித்து இழுத்து உடலெல்லாம் காயம், தலையில் முள்முடி வைத்த காயம். ஆக உடல் முழுக்க இருந்த அந்த காயத்தை அதிகமாக சிந்தித்தவர், அதை நோக்கியே தியானித்துக் கொண்டிருந்தவர் தான் இந்த பெர்னார்ட் கிளேர்வாக்ஸ். ஒரு முறை அவர் கேட்கிறார், அந்த விழா திறந்து இருக்கிறதே, அந்த திறந்து இருக்கிற விழாவில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று அவரை கேட்கிறார். எல்லோரும் யோசிக்கிற பொழுது அவர் பதில் சொல்லுகிறார், திறந்து இருக்கிற அந்த விழாவில் ரகசியம் எதுவுமே இல்லை. அது திறந்து இருக்கிறது, அது ஒரு கதவு. காயம் என்பது ஒரு கதவு. அந்த காயத்தின் வழியாக நீங்கள் உள்ளே சென்றால் உள்ளே ஒரு இதயம் இருக்கிறது. ஆக காயங்களை தியானியுங்கள், அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள். அங்கே ஒரு இதயம் இருக்கிறது, அது உங்களுக்காக துடிக்கிறது. அது அவ்வளவு இனிமையும் இரக்கமும் மிக்கதாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுடைய திருக்காயத்தில் நான் அடைக்கலத்தை பெறுகிறேன், இயேசுவின் திருக்காயத்தில் நான் குணம் பெறுகிறேன், இயேசுவின் திருக்காயத்தில் நான் நம்பிக்கை பெறுகிறேன் என்று சொன்ன பெர்னார்ட், நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது யாராவது ஒருவர் பலவீனமானவர்களாக இருக்கிறார்களா? அந்த பலவீனமானவர்களுக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் இயேசுவின் காயங்களை தவிர வேறு எதனால், யாரால் கொடுத்து விட முடியும்? இயேசுடைய திருக்காயங்களும் அந்த திரு இதயமுமே எல்லோருக்கும் பாதுகாப்பும் அடைக்கலமுமாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த பெர்னார்ட் ஒரு முறை எழுதுகிறார், அதாவது இனிமை மிகு பாடல்கள் புத்தகம் இருக்கிறது விவிலியத்தில், அதை குறித்து நிறைய மறையுரை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு மறையுரை சொல்லுகிறார், ஆணி இயேசுவின் கைகளையும் கால்களையும் துளைத்தது, ஈட்டி இயேசுடைய விழாவை திறந்தது, இந்த பாறையிலிருந்து தேன் வடிகிறது, கல் குவியலிலிருந்து எண்ணெய் வழிகிறது, இவற்றை நான் ருசிப்பேன், நான் பருகுவேன் என்று சொல்லுகிறார். அது எப்படி? இயேசுடைய காயங்கள் என்று சொல்லிவிட்டு அது பாறை என்கிறார், கடினமான கற்குவியல் என்கிறார். அதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த உவமையை அவர் சொல்லிவிட்டு அந்த விளக்கம் எப்படி வருகிறது என்றால், பாறை என்பது இயேசுடைய காயங்கள். பாடுபட்ட இயேசு இருக்கிறாரே, அந்த பாடுபட்ட இயேசுவை அவர் பாறை என்று சொல்கிறார். எல்லோரும் அந்த காயங்களை பார்த்துவிட்டு ஐயோ பாவம் என்று சொல்கிறார்கள். இயேசுடைய காயங்களை பார்த்துவிட்டு இது அநியாயம் என்று சொல்கிறார்கள். இயேசுவுக்கு நிகழ்ந்த கொடூரத்தை பார்த்துவிட்டு இது வன்முறை என்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் பெர்னார்ட் சொல்கிறார், இயேசுவின் திரு காயங்கள் பாறை. எப்படி பழைய ஏற்பாட்டிலே பாறையை மோசே அடித்த பொழுது அங்கே அவள் குடிப்பதற்கு நீர் வந்ததோ, அதே போல இந்த திருக்காயங்களிலிருந்து, இயேசுவின் உடலில் இருக்க திருக்காயங்களை ஒரு பாறை என சொல்கிறார், இந்த திருக்காயங்களிலிருந்து கடவுளின் அருள் தேனாக வருகிறது, அந்த தேனை நான் சுவைப்பேன் என்று சொல்கிறார். அதே போல எண்ணெயும் குணமளிக்கக்கூடியதாக, அரசர்களையும் குருக்களையும் திருநிலைப்படுத்தக்கூடியதாகத்தான் காலத்திலே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆக இயேசுடைய காயங்களை அவர் எண்ணெய் என்று சொல்கிறார். அந்த இயேசுவின் திரு காயங்களை நான் தியானிக்கிற பொழுது அந்த எண்ணெய் என்னை குணப்படுத்துகிறது, அந்த எண்ணெய் எனக்கு அருள் பொழிவு செய்கிறது, அந்த எண்ணெய் எனக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது என்று சொல்கிறார். எந்த அளவுக்கு அவர் காயங்களை தியானித்திருக்கிறார் என்று பாருங்களேன். இயேசுடைய இறப்பை ஒரு காயமாக ஒதுக்கி விடாமல் முழுக்க முழுக்க இயேசுவோடு பயணிக்கிறதாக அவர் இருந்தார். அடுத்ததாக கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லுகிறார். எந்த அளவுக்கு இயேசுவையும் கடவுளையும் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற பொழுது 4 வகையான அன்பு, 4 படிநிலைகள். முதலாவது அவர் சொல்லுகிறார், லவ் ஆஃப் செல்ஃப் ஃபார் செல்ஃப், எனக்காக என்னை அன்பு செய்வது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நல்லா படிக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஒரு வீடு கட்டணும், நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது நல்ல வரன் இருக்கணும். எல்லாமே நமக்கான எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நல்ல ஒரு அருட்சகோதரியா இருக்கணும், நல்ல ஒரு துறவியா இருக்கணும், கடவுளுக்கு உகந்தவளா இருக்கணும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆசையை சுயநலம் அப்படின்னு அவர் சொல்லலை.
இது ரொம்ப ரொம்ப இயல்பானது. ஒரு பசிக்கிற குழந்தை எனக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்பது போல. ஆக எனக்காக நான் என்னை அன்பு செய்வது ரொம்ப ரொம்ப இயல்பானதுன்னு சொல்ற பெர்னார்ட், நம்ம அதோட நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அது சுயநலமா வந்துடும். உங்களோட அடிப்படை தேவைகளோடு நின்று விடாமல் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும், இரண்டாவது படிநிலைக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறார். சிலர் இந்த முதல் படிநிலையோடு இருப்பதால் கடவுளை முற்றிலும் மறந்து விடுகிறார்கள். சரி, இரண்டாவது படிநிலை என்ன? லவ் ஆஃப் காட் ஃபார் பெனிஃபிட்ஸ். ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை அன்பு செய்வது. நான் கடவுள் அன்பு செய்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு உடல் நலம் தருவார், கடவுள் அன்பு செய்தா எனக்கு வேலை கொடுப்பாரு, கடவுள் அன்பு செய்தா என் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாரு, கடவுளை அன்பு செய்தா இறைவன் என்னோட பயணிப்பாரு. ஆக முழுக்க முழுக்க கடவுளை ஒரு நன்மை செய்யக்கூடியவராக, நமக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவராக மட்டுமே பார்க்கக்கூடியது. அதற்காக கடவுளை அன்பு செய்வது. இதையுமே பெர்னார்ட் தவறுன்னு சொல்லலை. கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் தரணும், நம்ம அதுக்காக ஜெபம் பண்றோம், சரி. ஆனால் அத்தோடு நின்றுட்டோம் அப்படின்னா கடவுளை ஏதோ கடைக்காரர் போல, நான் பணம் தர்றேன் நீ எனக்கு பொருள் தான் அப்படிங்கிறது மாதிரி, எனக்கு உன்னோட இருக்கிறேன் நீ எனக்கு உதவி செய்ய, அப்படி நின்று கொள்கிறார்கள். அப்படி ஒருவேளை கடவுள் தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்பது போல் அவர் உணர்ந்தார்கள் என்றால் கடவுளை விட்டு விலகி விடுவார்கள், கடவுளோடு இருக்க மாட்டார்கள். பங்கு தந்தை எங்களை பார்க்க வரவில்லை, எனவே நாங்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல என்று சிலர் சொல்லுவார்களே, இது அதுபோல. ஆக இரண்டாவது நிலை, இங்கும் நன்மை இருக்கிறது, மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த நன்மையிலிருந்து நாம் மூன்றாவது படிநிலைக்கு போக வேண்டுமே ஒழிய நாம் கீழே போய்விடக் கூடாது. அந்த மூன்றாவது படிநிலை என்னவென்றால் லவ் ஆஃப் காட் ஃபார் ஹிம்செல்ஃப். அவர் கடவுளாக இருக்கிறார், எனவே அவரை நான் அன்பு செய்கிறேன். அவர் எனக்கு நன்மை செய்யணும், நன்மை செய்யலை, அவர் கூட இருக்கணும், கூட இல்லை, அதெல்லாம் இல்லை. அவர் கடவுளாக இருக்கிறாரு, அதனால நான் அன்பு செய்கிறேன். அன்பா இருக்கிறாரு, அதனால நான் அன்பு செய்கிறேன், எனக்கு அது போதும். இப்போ சில நேரத்துக்கு வீட்டில் கேட்பேன் தானே, உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்குமா? இல்லை சில நேரத்துக்கு நண்பர்கள் கேட்பாங்க, ஓய் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும், ஆனால் காரணம் சொல்ல தெரியாது. பிடிக்கும், அதுக்கு எப்படி காரணம் சொல்றது? ஆக அது நற்கருணைக்கு முன்னாடி உட்கார்ந்து, ஆண்டவரே நான் உன்னோடு இருக்கிறேன், எனக்கு அது போதும், நீ என்னோடு இருக்கிறீங்க, அது போதும். அந்த நிலையில் ஒரு உச்சபட்ச அன்பை நோக்கி பயணிக்கக்கூடியது. நான்காவது லவ் ஆஃப் செல்ஃப் ஃபார் காட். நான் என்னதான் அன்பு செய்கிறேன், ஆனால் முதல் நிலை போல நான் எனக்காக அன்பு செய்யலை, கடவுளுக்காக என்னை நான் அன்பு செய்கிறேன். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னிடம் என்ன விரும்புகிறாரோ அதை போல நான் வாழ்வேன். கடவுளுடைய திட்டம் எனக்கு என்ன இருக்கிறதோ அதையே நான் செய்வேன். ஆக என்னை நான் அன்பு செய்கிறேன். யாருக்காக? கடவுளுக்காக அன்பு செய்கிறேன். இங்கே என்னுடைய ஈகோ அங்கே அடிபட்டு போயிடும், என்னுடைய நோக்கம், என்னுடைய தேடல் அடிபட்டு போயிடும். கடவுள் என்ன சொல்றாரு, கடவுள் எனக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுகிறேன் என்பதுதான் அல்டிமேட், இந்த நான்காவது நிலை. ஒவ்வொரு படிநிலையாக கடந்து நாம் நான்காவது அன்பு நிலையை வந்து அடைய வேண்டும் என சொல்லி பெர்னார்ட் கிளேர்வாக்ஸ் அழைப்பு விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் திரு இருதயம் அங்கே குத்தப்பட்ட விழாவுக்கு உள்ளே இருக்கிறது. நாம் காயங்களை முழுமையாக தியானிப்போம். காயங்களை தியானித்து அந்த கதவை திறந்து அப்படியே இயேசுவின் இதயத்திற்குள் செல்வோம். இயேசுவின் இதயத்தில் இருக்கிற கனிவையும் அனுபவிப்பவர்களாக, இந்த காயங்களிலிருந்து வடிகிற இறைவனின் கருணையையும் இரக்கத்தையும் குணமளிக்கும் ஆற்றலையும் சுவைக்கிறவர்களாக, சுவாசிக்கிறவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இயேசுவின் திரு இருதய அன்பு நம்மை எந்நாளும் வழிநடத்தும். இயேசுவின் காயங்களை அதிகம் தியானிப்போம். காயங்கள் வழியாக மீட்கப்படுவோம். இந்த நாளும் இனி வரும் நாட்களிலும் நாம் அனைவரும் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் திரு இருதயம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவதாக. May God bless you. ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும். ஜெபமும் தியாகமும் அன்பும் செய்து ஆறுதல் தருகிறேன், அரவணையும் எம்மை ஆசீர்வதியும்.